Hi guys, so welcome to Motherboard Tech. So ரொம்ப நாளுக்கு அப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு PC build வீடியோ. So அந்த PC build வந்து எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட காஸ்ட் ஒன்லி வந்து CPU காஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 15k அரௌண்ட் வரும். ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல PC buildனே சொல்லலாம். ஸோ இதில் நான் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இருந்தாலும் நான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா AMD Ryzenல இருந்து செகண்ட் ஜென்னோட 3200G. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு APU. ஸோ APUனா உங்களுக்கு தெரியும், இது வந்து CPU + GPU, அதாவது இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் தனியாக வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போடணும், அது வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. பட் அதுக்கு தகுந்த நீங்கள் அப்ளிகேஷன் அதெல்லாம் மட்டும் தான் இதில் வந்து யூஸும் பண்ண முடியும். அது வந்து ஏன்னா வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்னால நீங்கள் வந்து தனியாக கிராஃபிக்ஸ் கார்டு வந்து போடணுன்ட்டு முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சூஸ் பண்ணது வந்து ஒரு APU. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து மெயினாக யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மதர்போர்ட். ஸோ இதுக்கான பெஸ்ட் மதர்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா B450M. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது MSI கம்பெனி இருக்கு. நான் வாங்கினது என்னன்னு பார்த்தோம்னா AsRock. ஸோ அது வந்து B450M மதர்போர்ட். இதில் வந்து உங்களுக்கு வந்து வைஃபை வந்து இன்பில்ட்டாக கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தனியாக TP லிங்க்லேருந்து அப் டு 150 சிங்கிள் பேண்ட் வைஃபை அடாப்டர் வந்து இதில் வந்து ஆர்டர் போட்டு இதில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இதில் யூஸ் பண்ணுற PSU, ஸோ பவர் சப்ளை யூனிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான காம்பனன்ட்ஸ் தான் நம்ம வந்து எல்லாமே வந்து ஸ்பெக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 400 என்ன கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து AMD eSports. ஸோ இது வந்து 400 வாட் வந்து பவர் சப்ளை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமலானது இதுவே போதும். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்தோம்னா ரேம். ஸோ இதில் வந்து ரேம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது DDR4 8GB ரேம். இது வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா குரூசியல். ஸோ அதுதான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது. அப்புறமேல ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தோம்னா நான் ஹார்ட் டிஸ்க் வந்து புதுசாக இருக்குன்னு வாங்கல. ஏன்னா இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து வச்சிருந்தேன். ஸோ இது வந்து 256GB கிங்ஸ்டன் SSD. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஹார்ட் டிஸ்க் வந்து ஆர்டர் போட்டு நான் வாங்கல. ஸோ இது எல்லாத்தோட ப்ரைஸ் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கடைசியில் கண்டிப்பாக வந்து நான் இது பார்க்குறேன். ஸோ இது அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15k வந்து CPUக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், வாங்க நம்ம வந்து PC வந்து பில்ட் பண்ணுவோம். It's not a game, it's a rich thing.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பிசி வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஃபைனலாக ஓவராலாக ஒரு டைம் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது. ஸோ மெயினாக வந்து ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா 3200G. ஸோ இதில் தான் இன்பில்ட் கிராஃபிக்ஸ். அதுக்கான மதர்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா B450M AsRockல இருந்து. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணது 400 வாட் ஆன்ஸ் கோட் தான். அதே மாதிரி கேபினெட் பார்த்தீங்கன்னா ஆன்ஸ் கோட்ல இருந்து அதுவும். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை வந்து கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து வைஃபை வந்து ஆட் பண்ணது. ரேம் வந்து 8GB க்ரூசியல். அதே மாதிரி வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 240GB. ஸோ அதை வந்து ஆல்ரெடி வச்சிருந்தனால அதை வந்து அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓவராலாக இதோட பட்ஜெட் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16K வரும். நான் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் கிளியராக வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இதில் வந்து கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா யூடியூப்ல வந்து நான் வீடியோ பார்க்கும்போது வந்து மினிமமான செட்டிங்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணலாம். லைக் வந்து ஒரு 35 FPS 40 FPS வந்து GTA 5 எல்லாமே வந்து ப்ளே பண்ணலாம், ஸ்மூத்தாக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன டெஸ்ட் பண்ணேன், நான் உங்களுக்கு வேணா டெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவை போடுறேன். அதே மாதிரி இதில் வந்து OS இன்ஸ்டாலேஷன் வீடியோ, அதே அந்த ப்ராசஸ் எப்படி வந்து ரன் ஆகுது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ கடைசியாக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம ஒரு டெக்னிக்கல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.